ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் மெய்யான ஒளி. இடத்துல வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. இந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அவருடைய தன்மை என்ன என்றால், அவரை குறித்து ஒளி என்று சொல்லப்பட்டு அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் வந்தார் அப்படின்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். ஸோ அவர் யாரை ரட்சிக்கிறாரோ, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். ஸோ அந்த ஒளியோட வேலை என்னென்னா, அந்த ரட்சிப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பு சும்மா இல்லாமல் கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட போட்டு தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தையும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எப்படி பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்ற விதத்தையும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ரட்சிப்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை வசனம் சொல்லுகிறது, அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் யாரை ரட்சித்தாலும் சரி, அந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு, அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஆமென். அது அந்த ஒளியோட தன்மை. ஸோ அந்த ஒளியோட தன்மையே எப்படின்னா, அந்த எந்த மனுஷன் அந்த ஒளிக்குள்ளே வரானோ அந்த மனுஷனை அந்த ஒளி பிரகாசிக்க செஞ்சிடும். ஆமென். அது பார்த்தீங்கன்னா அந்த ஒளியோட தன்மை அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் பிரகாசிக்கிறது, சூரியன் வந்து ஒளியை கொடுக்குது, அந்த ஒளி எல்லாருக்கும் கிடைக்கிது, நமக்கும் கிடைக்கிது. ஸோ அதை பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாதோ, ஒருவேளை நம்ம வந்து கதை அடைச்சிட்டோன்னா சூரியனுடைய ஒளி நமக்குள்ளே வராது. ஸோ ஆனால் ஒளி இல்லாமல் இல்லை, ஒளி இருக்க தான் செய்யுது. ஆமென். ஒளி இல்லாமல் இல்லை, ஒளி இருக்குது, ஆனால் அந்த ஒளி வராதபடிக்கு நம்ம கதவை அடைக்கிறோம். அதே போல் அந்த தன்மை என்ன அப்படின்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பின் தன்மை என்னன்னா, மற்றவங்க கிட்ட போய்ட்டு சொல்ல வைக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம சொல்லலை அப்படின்னா, சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலைன்னா, அந்த ஒளியின் இடத்துலோ அல்லது ரட்சிப்பின் இடத்துல குறை கிடையாது. சொல்லாத நம்மக்கிட்ட தான் என்ன இருக்குது, குறை. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு வேளை நம்ம வந்து ஷை டைப்பாக இருக்கலாம், வெக்கப்படலாம், இல்லைன்னா பேச்சு இந்த அதிகமாக அநேகர்கிட்ட பேசக்கூடாத சுபாவம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் இது வந்து எல்லா நேரத்திலும் நமக்கு வந்து இது செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஆஃபர் போடுறாங்கன்னு வச்சுங்க, நல்ல ஒரு ஆஃபர் போடுறாங்கன்னா, அப்போது ஆண்கள் எடுத்துங்களேன், ஒரு 10 பேண்ட்டு ஷர்ட்டு 500 ருபீஸ் கிடைக்கிதுன்னு வச்சிங்களேன், நம்ம 10 பேர்கிட்ட சொல்லாமல் இருப்போம். 500 ருபீஸ்க்கு 10 செட்டு, ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு 10 செட்டு நமக்கு 500 ருபீஸ் கிடைக்குது. உண்மைக்குமே நல்ல ஆஃபர் நினச்சிங்களேன், அதை நம்ம வாங்கணும், நம்ம பார்த்துட்டு வாங்கிடணும்னு நினச்சிங்களேன், இதை நம்ம குறைஞ்சது 10 பேர்ட்டு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா நமக்குள்ளே இருக்க அந்த தன்மை அதை போல். அதே மாதிரி நீங்கள் சேரீ எடுத்துங்க, ஒரு சேரீ உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு நல்ல பட்டு சேரீ கிடைக்குது. ஸோ அப்படின்னு நினச்சிங்களேன், ஸோ உங்களுக்கு மினிமம் 10 சேரீ எடுக்கணும், 1000 ருபீஸ்க்கு அது ஒர்த்தபிள் நினச்சிங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அது 10 பேர்ட்டுனா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த சுபாவம் இல்லை, அல்லனா அந்த வெக்கமோ அல்லது வந்து கூச்சு சுபாவமெல்லாம் கிடையாது. ஸோ எதை நம்ம ஒரு சிலதெல்லாம் நம்மளை கவரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அறியாமையே அது 10 பேர்கிட்ட நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்ல மாட்டாங்க இது பண்ணி நீங்கள் சொல்லுங்கன்னு. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம், நமக்குள்ள ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயம் சரியாக இருந்ததுன்னா அதை மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்குது. ஆமென். ஆனால் அதை நம்ம சுவிசேஷத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த மாட்டோம், மற்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். குறை சொல்கிறதுலேருந்து, இல்லை மற்ற ஆஃபர் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆஃபரை மற்றவங்கிட்ட சொல்கிறதுலேருந்து, மற்ற எல்லா விஷயத்துக்குமே அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய விஷயத்தில் மட்டும் அதை நம்மளால் பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. இது யார்கிட்ட இருக்கிற தப்பு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒளி எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க செஞ்சிடும். ஆமென். அந்த ஒளிக்கிட்ட எந்த வித மாற்றமும் கிடையாது, ஒளி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடும். ஸோ நமக்குள்ளே இருக்க அந்த ரட்சிப்புக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது, மற்றவங்கிட்ட போய் சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் ரட்சிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறோம். ஸோ என்னென்னா, நாங்கள் உண்மைக்குமே வந்து சும்மா இருக்க மாட்டோம், இது எப்படியாவது மற்றவங்களுக்கு சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இது எப்படியாவது போய்ட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரட்சிப்பு நம்ம சும்மா இருக்கவே முடியாது. நம்ம அப்படி செய்தால்தான் அந்த ரட்சிப்பு நம்ம இடத்துல பூரணப்பட்டு இருக்கிறது, அதாவது சரியான ரட்சிப்பு அது. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்ததை போய்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு போயிட்டு சொல்லியே ஆகணும். அப்போ தான் அது பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பின்
பூரணப்படுத்துதல்ன்றது அப்போ தான் நிறைவேறும். இன்றைக்கி உலகம் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வேகமாக ரொம்ப வேகமாக இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப வேகமாக நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே கார்ப்பரேட். டீ கடையிலேருந்து எடுத்து பாருங்கள் நீங்கள், இந்த டீ டைம்னு வந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க, சென்னையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அந்த டைமிங் வந்து இந்த டீ டைம் வந்து ஒரு டீ டைமோ இல்லை டீ ஸ்பாட்டோ டீ கடையோ எல்லாமே பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் இது போயிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இதுக்கு இந்த பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு இந்த சலூன் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது மாதிரி. நான் உதாரணத்துக்கு 2-3 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே யோசிச்சு பாருங்கள், ஒரே மாதிரி எல்லா இடத்துலையுமே சென்னையில் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க போயிட்டே இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ என்னென்னா, அவங்கள அறியாமலே அவங்க ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவோட வருகைக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள இன்றைக்கி எல்லாம் ஒரே மாதிரி கார்ப்பரேட்டு எல்லாத்துலையும். நீங்கள் கொஞ்ச நாள் கழிஞ்சு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி 80% வந்து ஜிபே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? 80% ஜிபே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்னா, உலகம் வந்து அது மணிலெஸ் வேர்ல்டாக மாறி எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டுருக்கு. அவங்க அறியாமையே அவங்கவுங்க அந்த கிறிஸ்துக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை செய்ய மாட்டோம். உலகம் இன்றைக்கி அந்த கிறிஸ்து வருகைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வேகமாக ரெடி ஆகுது. ரொம்ப வேகமாக ரெடி ஆகுது. நீ உலகத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாத்துலேயும் கார்பரேட் உள்ளே வந்துடுச்சு. ஸோ எதுக்கு கார்பரேட்னா, அவன் தான் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போய்ட்டு யார்கிட்ட கொடுப்பான்? அந்த கிறிஸ்து அவன் தான் கொண்டு போய்ட்டு கொடுப்பான். ஸோ அதுக்கு உண்டான எல்லா வேலையும் ரொம்ப வேகமாக சூப்பராக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் முதற்கொண்டு எல்லாமே அந்த கிறிஸ்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்து வருகை இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆனால் ரெண்டாவது நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு அவன் முதல்ல ரெடி ஆகிட்டுருக்கான். முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை தான் ரெடியாக வருவோம். அந்த வருகைக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் நம்ம ரெடியாக பண்ண மாட்டோன்றோம். ரெடி பண்ண மாட்டோன்றோம் நம்ம. ஸோ ரெடி ஆக வேண்டியது நம்முடைய வேலை. இன்றைக்கி அநேகர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ரட்சிப்புகளை ரெடி பண்ணி கொண்டு வரணும். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சம்பாதிக்கிற எதுவுமே, எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, எதுவுமே மேலே வராது. ஸோ எவ்வளோ தான் நீங்கள் கோடியாக சம்பாதிச்சு ராணி மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தவங்க கூட போகும்போது ஒன்றுமே கொண்டு போகல. ஸோ நம்ம எதை கொண்டு போகிறோம்? என்ன தான் சம்பாதிச்சலத்தை இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். நம்ம கொண்டு போகிறது ஒன்று தான், ஆத்மாவை மட்டும்தான் கொண்டு போகிறோம். ஆமேன். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்குங்க. ரொம்ப சீக்கிரம் இருக்குது. உலகம் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி பாருங்கள். உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப லேட்டாக நம்ம தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த உடனே ஒரு நட்சத்திரம் கொண்டு போய்ட்டு அவங்கள சாஸ்திரிகளை வழிகாட்டி கொண்டு போய்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு போய்ட்டு விடும். அது நட்சத்திரத்தோட வேலை. அதுக்கு தான் அந்த ஆண்டவர் நட்சத்திரத்தை வச்சுருக்காரு. ஸோ எவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் நட்சத்திரங்கள் வேறுபடும். இது உங்களுடைய என்னுடைய வேலைங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாஸ்திரிக்குள் கொண்டு போய்ட்டு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் எங்கே பிறந்திருக்காரோ அங்கே கொண்டு போச்சு. உலக ரட்சகர்கிட்ட கொண்டு போச்சு. அது நட்சத்திரத்தோட வேலை. ஸோ உங்களுடைய என்னுடைய வேலையும் உலக ரட்சகர்கிட்ட ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமே, அது நம்முடைய வேலை. நட்சத்திரங்கள் முதற்கொண்டு உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களும், எல்லா சிருஷ்டிகளும் அது ஒரு ஆண்டவர் அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது கரெக்டாக செய்யுது. ஆமே, செய்யாதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு 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 நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பலவீனம் வந்தாலும் சரி, நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இருக்குது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆமே, அந்த சப்போர்ட் இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு இல்லைங்க. உண்மைக்கு சொல்லப்போனால் பாவம் அவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பெரிய திருவிழா நடக்குது. ஸோ அவங்களுக்கு உண்மைக்கும் தெரியல. அவங்களுக்கு பக்தி இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்தியை செலுத்த வேண்டிய இடம் தான் அவங்களுக்கு தெரியல. உண்மைக்கும் பக்தி இருக்குது அவங்களுக்குலாம், எல்லாருக்குமே பக்தி இருக்குது. ஆனால் பக்தியை செலுத்த வேண்டிய இடம் அவங்களுக்கு தெரியல. தயவுசெய்து அதை தெரியப்படுத்த வேண்டியதாங்க உங்களுடைய என்னுடைய வேலை இருக்குது. நீங்களும் என்ன நட்சத்திரமாக இருக்கிறோம். தேவன் இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்குது. ஆமே, தயவுசெய்து அதை பொறுப்பெடுத்துங்க.
யோசிச்சு பாருங்க, ஒரு ஆத்மாவாவது நம்ம கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தியே ஆகணும். ஸோ ஜனங்கள் வந்து ரெடி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜனங்களுக்கு வந்து உண்மைக்கும் பக்தி இருக்குது, உண்மையை அவங்க தேடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. அதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கு இருக்குது. நீங்களே நானும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் உங்களுக்கு என்னை ரட்சித்திருக்கார். ஆமேன். அந்த வேலையை நம்ம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உண்மைக்குமே நம்மை ஆசீர்வதித்து அதற்குண்டான பிரதிபலனை பரலோகத்தில் தர வல்லவராக இருக்கார். ஆமேன். அதற்கு ஒரு முடிவெடுப்போம். இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம். கண்டிப்பாக என் பகுதியில் நான் யாரையும் விட மாட்டேன், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். அதை செய்வோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதற்காக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வோம். ஆமேன்.